காக்கா முட்டை. இந்த படத்தில் வந்து இந்த 2 பசங்களுடைய நடிப்பு இயல்பாக நடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பசங்களுக்கு வந்து பீஸா சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை இருக்கும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாய்க்குட்டி விற்றுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நாய்க்குட்டி விற்பான். ஆனால் அதை யாரும் வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய பாட்டிகிட்ட வந்து சொல்லுவான். பாட்டியும் அழுகாதப்பா, உனக்கு என்ன பீஸா தானே வேணும், நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தோசை மாவில் ஊற்றி பீஸா மாதிரி செஞ்சு கொடுக்கும். அதை பார்த்து தான் அவனுக்கு கோவம் வரும். நீ ஒன்றும் தர வேணாம், எனக்கு இந்த சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போயிடுவாங்க. எப்படியாச்சும் பீஸா சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஆசை அந்த பசங்களுக்கு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னு நினச்சிட்டு நிலக்கரி சுரங்கத்துக்குள்ளே போய் நிலக்கரியை பூரா யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து எடைக்கு போடுவாங்க. அதுலேருந்து வர காசை பூரா அந்த பசங்க சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து வச்சுட்டு பீஸா கடைக்கு உள்ளே நுழையும் போது அவங்க சொல்லுவாங்க, நீ ஏன் உள்ளே வராதே, உங்களை மாதிரி பசங்களெல்லாம் நாங்கள் உள்ளே விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது கேட்டது இந்த மூத்த பையனுக்கு வந்து ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அப்போ நம்ம ட்ரெஸ்ஸு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறான். மொதல் ட்ரெஸ்ஸு வாங்கி போடுறோன்னு சொல்லிட்டு சேர்த்து வச்ச காசில் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு வாங்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பீஸா கடைக்குள்ள உள்ளே போய் பீஸா சாப்பிட்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, இதுக்கு எங்கள் பாட்டி சுட்ட தோசையே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தான் அந்த கதையுடைய முடிவு.